ஹாய் வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதையும், லைனிங் ப்ளவுஸில் கழுத்து வந்து கிராஸ் பீஸ் இல்லாமல் திருப்புறது எப்படி அப்படின்னும் பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு, பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். வாங்க எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸ் வந்துட்டு வெட்டி எல்லாத்தையும் தனித்தனி பீஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லைனிங்கை நம்மளோட மேல் துணியோட அட்டாச் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு பட்டி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கழுத்து பீஸ், கை பீஸ் எது வேணாலும் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கை பீஸில் வந்து ஒட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சரி பட்டியிலேருந்து ஆரம்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு பட்டி பகுதியிலேருந்து ஆரம்பிச்சுக்கிட்டேன். லைனிங்கில் எப்பயுமே நல்ல பக்கத்துக்கு மேலே நம்மளோட லைனிங்கை வச்சு கெட்ட பக்கத்துக்கு நம்ம திருப்பணும். எல்லா லைனிங்லேயுமே அப்படி தான். நல்ல பக்கத்துக்கு மேலே வந்து நம்மளோட லைனிங்கை வச்சு வெட்டின லைனிங்கை வச்சு நம்ம திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பீஸ் வந்து அடியில் கெட்ட பக்கத்துக்கு போயிடும். நார்மலாக நமக்கு பட்டி கிடச்சிரும். இப்போ வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே நம்மளோட லைனிங்கை வச்சு ஒரு 1/2 இன்ச்சு இல்லைனா 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் எப்படி துணி விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து தையல் போடணும். இப்போ பட்டி 3 இருக்குது, 4 இன்ச்சாக வச்சுருக்கீங்கன்னா கீழே 1/2 இன்ச்சு போயிடும், மேலே 1/2 இன்ச்சு போயிடும். நார்மலாக நமக்கு 3 இன்ச்சு கிடைக்கும். அந்த மாதிரி எவ்வளோ ரெடி அளவை விட எவ்வளோ கூட்டி சேர்த்தி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கீழேயும் மேலேயும் கரெக்டான அளவு மடிக்கிறதுக்கு விட்டுட்டு மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது மாதிரி துணியை 2ஆக பிரித்து அந்த நடுக்கோட்டில் ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். எதுக்காக இந்த தையல் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருப்பி அடிக்கும் போது அந்த லைனிங்கோட பிசிர் வந்து நமக்கு மேலே அப்படி தெரியாமல் நம்ம எப்படி அடித்தாலும் உள்ளே கரெக்டாக ஸ்டிஃபாக உட்காந்துக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்மளோட மேல் துணி மேலே நம்ம தையல் போட்டுக்கணும். அந்த தையல் ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு பார்க்க அந்த தையல் ஒட்டி போடாமல் கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான். பட்டி முடிச்சிட்டாங்களா? இதை வந்து சுற்றியும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதில் எட்ஜில் கரெக்டாக அந்த எட்ஜு இல்லைனா கொஞ்சம் தள்ளி அது இப்படி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும், நீட்டாக இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் தள்ளி தையல் போட்டிங்கன்னா அந்த தையல் வெளியே தெரியும், அவ்வளோதான். மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தைச்சிட்டு கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா மேலே தெரிகிற தையலை இந்த லைனிங்கில் ஃபிட் பண்ணுறோம் இல்லைங்களா, மேல் துணியில் நம்ம அதை பிரித்து கூட விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது திருத்தமாக நம்ம பண்ணுற வேலை கரெக்டாக பண்ணணும். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் பரவாயில்ல, நம்ம கரெக்டாக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்னா மறுபடியும் பிரிக்கிற வேலை நமக்கு இருக்காது. செய்கிற வேலையை கவனமாக செய்யுங்க. கட் பண்ணி அந்த பிசிறு மேலே இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட மெயின் துணியோட பிசிறை வந்து வெட்டிக்கோங்க. எக்காரணத்துக்கு ஒன்றும் லைனிங்கை வெட்டிடாதீங்க. மேல் துணியில் உள்ள பிசிறை மட்டும் கரெக்டாக நீங்கள் வெட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான். பட்டி வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் பட்டியில் பார்க்கணும். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு கரெக்டாக நம்ம அந்த ஷார்ப்பாக இருக்கிற பகுதியை வைக்கிறோமாங்கிறத கரெக்டாக கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. தெரியாத துணியெல்லாம் வந்துட்டு பட்டி ஒரே மாதிரி ஜாயின் பண்ணிவிடுவோம். அது ஒரு பிரிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இன்னொரு பட்டி வந்து தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து கை தான் இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த கையில் வந்து டிசைன் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த டிசைனிங்க்கு உள்ள அந்த லைனிங்கை வந்து நம்ம 1/2 இன்ச்சு மடித்து நம்ம அடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த துணியில் மேலே வந்து திருப்புறதுக்கு துணி கிடையாது. அதனால இந்த துணியை 1/2 இன்ச்சுக்கு மடித்து நம்ம மேல் உள்ள துணியில் அப்படியே உள்ளார தான் ஃபிட் பண்ணணும். ஏன்னா இது திருப்புறதுக்கு அந்த எட்ஜில் வந்து துணி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இந்த லைனிங்கை நானுமே வந்துட்டு உள்ளார வச்சு கூட திருப்பியிருக்கலாம். நான் இந்த தைக்கிற வீடியோ எடுக்கிற இதில் வந்து மேலே வச்சுட்டேன். நீங்கள் வந்துட்டு அடுத்த கையில் வந்து கரெக்டாக வச்சுருப்பேன் பாருங்கள். இந்த மேலே மடிக்கிற பிசுரை கீழே தள்ளி விட்டுட்டு நீங்கள் மடிச்சிங்கன்னா அந்த மேலே மடிச்சிருக்கோங்கிறது தெரியாது. அவ்வளோதான். எப்படி பண்ணணும்னா, ஒட்டு வைக்கிற கைக்கு வந்துட்டு நம்மளோட கையில் நடு சென்டரில் இந்தாண்டியும் துணி இருக்கணும். இந்த ஒரு பக்கமாக வச்சிட்டோம்னா கைக்கு கஷ்டமாக போயிடும். அதனால் நடுப்புற லைனிங்கை நம்மளோட மேல் துணியை வச்சுட்டு நீங்கள் அப்படி ஃபிட் பண்ணிங்கன்னா அந்தாண்ட பகுதி வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், இந்தாண்ட பகுதி ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சா தான் கை நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான்.
இப்போ மேலே ஃபுல்லாக தையலை போட்டு எடுத்துட்டு சுற்றிலும் வந்து தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு வந்து எப்படி ஒட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ளே இருக்கிற துணி பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பூ போட்டிருக்கவும் கீழே உள்ள துணி எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் தையல் விலகிடுங்கிறதுனால நான் தூக்கி பார்த்துட்டு தான் அடிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒட்டு கொடுக்குற ப்ளவுஸுக்கு நடுப்புற வர மாதிரி கரெக்டாக ஈவனாக இந்தாண்டி வர மாதிரி பார்த்து ஒட்டு வச்சுக்கோங்க. ஒரு பகுதியாக போச்சுன்னா கையில் பாதி தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கைக்கு ஹார்ம்கோல்கிட்ட போயிடும். நமக்கு அது வந்து விட்டு வச்சுருக்கோங்கிறது வெளியே தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கிறது. எல்லா ஃபேப்ரிக்லேயுமே மேலே உள்ள துணியை மட்டும் நம்மளோட மேலே உள்ள ப்ளவுஸ் துணியை மட்டும் நீங்கள் வெட்டிக்கணும். லைனிங் எக்காரணத்தை கொண்டு வெட்டிடாதீங்க. ஏன்னா நமக்கு லைனிங் தான் வந்து கரெக்டான அளவு. மேலே உள்ள வந்து சேலை துணியோட அளவு வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா தையல் போட்டுட்டு வெட்டி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கான அளவு தான் இந்த அளவு. இப்போது இந்த கையில் வந்துட்டு மடித்து வச்சுருக்கேன். அதை எனக்கு சரியாக ஞாபகம் வீடியோ எடுக்கிறதுனால இல்லாமல் இருந்ததுனால அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிசிறு வந்து உள்ளே போயிடும். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி கை டிசைனாக வந்துச்சு. எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா நம்ம திருப்பிக்கலாம். ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா துணி இல்லைங்கவும் அந்த 1/2 இன்ச்சுக்கு மடித்து வச்சுக்கிட்டேன் நான். இது மாதிரி உள்ளே மடிச்சிங்கன்னா நம்ம எப்படி மடிக்கிறோம் அப்படிங்கிறத தெரியாது. வெளியே தெரியாமல் அந்த பிசிறு மேலே அந்த 1/2 இன்ச்சுக்கு மடிச்சிருக்கிறது இந்த மாதிரி தெரியாமல் க்ளோஸ்டில் உள்ளே இருக்கும். அதனால் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நான் முன்ன அடித்த மாதிரி அடிக்காமல் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. துணியை வந்து ரொம்ப இழுக்காமல் கரெக்டாக வச்சு அடிங்க. அப்படி அடிச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு துணி சுருக்கம் கொடுக்காம இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுக்காமல் கரெக்டாக இருக்கும். துணியை இழுக்காமல் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கனாவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். கற்றுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமான எந்த வேலையுமே கற்றுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் தைக்க கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வந்துடும். அதேமாரி தான் டெய்லரிங்கு. ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த வேலையே முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இதை விட ஈஸியான வேலை எதுவும் கிடையாது. கொஞ்சம் வந்து நம்ம ஒத்துழைச்சி தையல் தைக்கணும். அதுதான் நம்ம உடம்பு நம்மளோட நேரத்தையும் இதில் கரெக்டாக நம்ம ஈடுபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸ் ஆகி நம்ம வந்துடலாம். மேலே தையல் போட்டு எடுத்துட்டு நம்மளோட மேலே உள்ள மெயின் துணியை தான் வெட்டணும். லைனிங் துணியை வெட்டக்கூடாது. அவ்வளோதான். பொறுமையாகவே செய்யுங்க. பொறுமையாக செஞ்சிங்கன்னா கரெக்டாக ஃபினிஷிங் ஆகும். பார்க்க நீட்டாக இருக்கும். பொறுமையாகவே செய்யுங்க. இந்த துணி வேறு நல்லா டிசைன் போட்டிருக்கவும் ஒரு பக்கம் மேடும் பள்ளமாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இது ஒட்டு போடுறது எப்படி அப்படிங்கிறத நான் கடைசியில் நான் சொல்கிறேன். கவனமாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்த்தா தான் என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அவ்வளோதான். கை அடித்தாச்சு, பட்டி அடித்தாச்சு. அடுத்து வந்து மேலே உள்ள நம்மளோட முன்தட்டு தான் இப்போ நம்ம அடிக்க போகிறோம். இது வந்து சாதா கட்டிங் ப்ளவுஸு. 2ஆக நம்ம இருக்குது பார்த்திங்களா, இதை வந்துட்டு கரெக்டாக ஈவனாக நம்ம வெட்டிக்கணும். ஒரே துணியாக இருக்கிறதா 2ஆக வெட்டிக்கணும். கழுத்து திருப்பும் பொழுது உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இல்லை 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கூட அந்த மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கூட அடிக்கலாம். தப்பு கிடையாது. இதுவே இது வந்து கிராஸ் பீஸ் இல்லாமல் ஈஸியான மெத்தடு. நம்ம வந்து கிராஸ் பீஸ் வைக்கணும் அப்படின்னா அது ஒரு மெத்தடில் இருக்கும். எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் அதை வந்து ஒரு வீடியோவாக கண்டிப்பாக லைனிங்கில் கிராஸ் பீஸ் வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது வந்து கிராஸ் பீஸ் இல்லாமல் நம்ம எப்படி வைக்கிறோன்னா நம்மளோட மெயின் கிளாத்தில் லைனிங்கை வந்து மேலே வந்து நல்ல பக்கத்தில் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட அந்த மாதிரி வச்சு நம்ம திருப்பிக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களோட டேப் வச்சு கரெக்டான அளவில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கூட அந்த மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட அடிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த நம்ம அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்தாண்ட இருக்கிற லைட்டாக பிசிறு ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு தான் துணி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாச்சஸ் அங்கங்கே கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா துணி திருப்பும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கட் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த மாதிரி
2ஆ துணியை இது பண்ணிவிட்டு நடுப்புற தையல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தையல்லையே ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைனிங்கை உள்ளே தள்ளிட்டு அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. ஒரு தையல் போடுறவங்களும் போடுவாங்க, கழுத்துக்கு 2 தையல் போடுறவங்களும் போடுவாங்க. நான் 2 தையல் போட்டுக்குவேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அந்த லைனிங் வந்து மேலே தெரியாத அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கணும். தையல் போட்டுட்டு நம்ம எப்படி கைக்கு பண்ணோம் பட்டிக்கு பண்ணோமோ அதே மாதிரி சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மெயின் துணியில் மிச்சம் வர துணியை மட்டும் வெட்டி எடுத்துருங்க. லைனிங் துணியில் கை வச்சிடாதீங்க. மேலே நம்மளோட ப்ளவுஸ் துணியில் மிச்சம் உள்ள துணியை மட்டும் வெட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வளைவு வந்துருச்சு பாருங்கள். வளைவு வராதவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு இல்லை 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் கூட அந்த மாதிரி டேப்பில் கரெக்டாக அந்த கழுத்தை நம்ம லைனிங் துணியில் கழுத்தை சுற்றி இப்படி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வளைவும் கிடச்சிரும், ஈவனாக மடித்த மாதிரி ஆகிடும், கரெக்டாக இருக்கும். இப்போது கழுத்து நம்ம வந்து கரெக்டான இதில் நம்ம திருப்பிட்டோம். இப்போது நம்ம வந்து அந்த துணியில் வந்து லைனிங்கும் இதையும் பதிக்கணும். அவ்வளோதான், இந்த மாதிரி சுற்றிலும் தையல் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், சுற்றிலும் கரெக்டாக துணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு லாஸ்ட்டு எட்ஜிலேயே கொஞ்சம் லைட்டாக ஒரு பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டுக்கு தள்ளி தையல் சுற்றிலும் தையல் போட்டுக்கோங்க. நீட்டாக அழகாக துணியை வந்து மேலே உள்ள துணியை வந்து நீவி விட்டு எங்கேயும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் இழுத்த மாதிரியும் இல்லாமல் கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. இந்த ஷோல்டர்கிட்ட கவனமாக தையல் போடுங்க, ஏன்னா துணி மேலே தூக்குன மாதிரி இருக்கும். அதுக்காக கரெக்டாக தையல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பிசிறு துணியை வெட்டி விட்டுருங்க. டைலரிங்கை பொறுத்தளவுக்கு கத்திரிக்கோல் நல்லா கரெக்டான கத்திரிக்கோலாக வச்சுக்கோங்க. அது வெட்ட தான் நமக்கு அடுத்து துணி வெட்டணும் தைக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரும். அவ்வளோதான், வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. அதே மாதிரி நமக்கு இன்னொரு பகுதியையும் பதிச்சு எடுத்துக்கலாம். இப்போது எப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு இது பூ இருக்கிறதுனால தெரியுது. நீங்கள் அதே மாதிரி தான் பட்டிக்கு சொன்ன மாதிரி தான் கரெக்டாக வந்துட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்து வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் திருப்பிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வச்சு பார்த்துட்டு திருப்புறது ரொம்பவே நல்லது. அது மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பியாச்சு, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் திருப்பியாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட பின்னாடி நெக்கு கழுத்து வந்து திருப்ப போகிறோம். இவங்க வந்து பானெக் திருப்ப சொல்லியிருக்கிறாங்க. பானெக் தான் வந்து திருப்பி காட்ட போகிறோம். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். கரெக்டாக நம்மளோட மேல் துணியை நல்ல பக்கத்தில் போட்டுக்கிட்டு மெயின் கிளாத்தை நல்ல பக்கம் போட்டுக்கிட்டு நம்மளோட லைனிங்கை நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஊசி இருக்குது, இதுக்குன்னே தனியாக கூட குண்டூசி கலராக அந்த மேலே இது பண்ணி விற்கிறாங்க. அது மாதிரி வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நம்மளோட ஊக்கே போதும். 2 பக்கம் ஷோல்டர்லையும் 2 ஊசி குத்திட்டு நம்மளோட கழுத்து கீழே இறக்கத்துக்கு இந்த பக்கம் இடுப்பு பகுதியிலையும் ஒரு ஊசி குத்திட்டு நீங்கள் கழுத்துக்கு கரெக்டாக தையல் போட்டுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊசி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி தைங்க. சுருக்கம் இல்லாமல் துணி இழுக்காமல் கரெக்டாக இருக்கும். துணி கீழே மேலே எதுவும் இழுக்காத மாதிரி கரெக்டாக குத்திக்கோங்க. ஊசி குத்தி வச்சிட்டோம். அடுத்து வந்து தையல் தான் போட போகிறோம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட அந்த மாதிரி வச்சு மட்டும் தையல் போட்டுக்கோங்க. இதுலேயும் அதேமாரி தான், உங்களுக்கு வரல அப்படின்னா டேப் வச்சு அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு கூட கரெக்டாக ஈவனாக கழுத்தை சுற்றியும் மார்க் பண்ணி போட்டுக்கோங்க.
இப்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு கூட அந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு கூட வச்சுட்டு தையல் அடிச்சுக்கிட்டே வாங்க. கரெக்டாக அந்த டேர்ன் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, பாக்கழுத்தோட இந்த பக்கம் திருப்புற பக்கத்தில் ஷார்ப்பில் கொஞ்சம் கீழே இறக்கி தள்ளி உங்களோட மிஷின் ஊசியை குத்திட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. கரெக்டாக அந்த பா வர ஷேப்புக்கு நேராக தையல் போட்டு அந்த எட்ஜில் அந்த ஷார்ப்பில் நீங்கள் தையலை நிப்பாட்டி ஊசியை கீழே குத்தி துணியை மட்டும் திருப்பிக்கோங்க. பொறுமையாக தான் தைச்சி காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸை நீட்டாக கண்டிப்பாக அடிக்கலாம். அடுத்து வந்துட்டு கீழேயும் வந்து அப்படியே மடித்து அடிச்சுக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு துணி விட்டுருக்கேன். கீழே வந்து 1/2 இன்ச்சு விட்டு நான் மடிக்கலை, அதே 1/2 இன்ச்சை மட்டும் தான் நான் விட்டுருக்கேன். பா நெக் அடித்ததுக்கப்புறமா கீழேயும் 1/2 இன்ச்சுக்கு துணி கரெக்டாக 1/2 இன்ச்சு விட்டுட்டே அடிங்க. 1/2 இன்ச்சுக்கு நான் துணி வந்து விட்டுருக்கேன். கீழே வந்து 1/2 இன்ச்சு மடிக்கவும் மேலே வந்து 1/2 இன்ச்சு ஷோல்ட்ரு பிடிக்கவும் விட்டதுனால 1/2 இன்ச்சு வந்து நான் விட்டுருக்கேன். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி, லைனிங் கிடையாது, கீழே இருக்கிற துணியை மெயின் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அந்த ஊசியெல்லாம் எடுத்துட்டு நம்மளோட பா இருக்குது, அந்த பா ஷேப் இருக்கிற கீழே இடுப்பு பகுதியில் இருக்கிற துணியிலேருந்து கையை விட்டு திருப்பினோம் அப்படின்னா நமக்கு மெயின் கிளாத்து மேலே வந்துடும், லைனிங் உள்ளே போயிடும். இந்த மாதிரி பா ஷேப்பில் இருக்கிற இடத்துல அந்த துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, பா ஷேப்பில் கீழே நான் கட் பண்ணுற இடத்துல கட் பண்ணிவிட்டு திருப்பினீங்கன்னா தான் பா ஷேப் கிடைக்கும். கட் பண்ணாமல் திருப்புறோன்னா பா ஷேப் வந்து கிடைக்காது. கரெக்டாக நான் கட் பண்ணுற இடத்த பாருங்கள். கிராஸாக கட் பண்ணால் இன்னுமே நல்லா ஷார்ப்பாக நமக்கு கிடைக்கும். அந்த டேர்னில் நம்ம அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த தையல் மேலே படாத அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. தையலில் படக்கூடாது, தையலுக்குள் இந்த பக்கம்தான் படணும். தையலில் பட்டுச்சுன்னா தையல் கட் ஆகிடும். அவ்வளோதான். இது மாதிரி கட் பண்ணி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி திருப்பிறதுக்கு முன்னாடி இந்த ஊசியெல்லாம் எடுத்துட்டு நம்மளோட அந்த பா ஷேப்க்கு கீழே இடுப்பு பகுதியில் இந்தாண்டி தையல் அடிச்சிருப்போம் இல்லைங்களா, அதில் நடுப்புற வந்து கேப் இருக்கும். அதில் கை விட்டு திருப்பிக்கிட்டிங்க அப்படின்னா லைனிங் வந்து உள்ளே போயிடும், மெயின் பீஸ் வந்து வெளியில் தெரியும். பா ஷேப் வந்து நமக்கு நல்லாவே கிடச்சிருக்கு பாருங்கள். இப்படி தான் பா ஷேப் வந்து அடித்து திருப்பணும். இதை நீட்டாக எடுத்துட்டு நல்லா நீவி விட்டுக்கோங்க. பா ஷேப் நல்லா தெரியுது பாருங்கள். இதுக்கு மேலே தையல் அடித்து எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த கார்னர்லேயே அடித்து எடுத்துக்கோங்க. அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பூவெல்லாம் கொஞ்சம் மேடும் பள்ளமாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஓரளவுக்கு தைக்கிறதுக்கு நார்மலாக தான் இருந்தது. கரெக்டாக அந்த கார்னர் பகுதியிலேயே கரெக்டாக அடிச்சுக்கோங்க. அந்த பாவோட எண்டில் வந்து ஊசியை குத்திட்டு அதுக்கப்புறமா துணியை திருப்பிக்கோங்க. அப்படி திருப்பினா தான் நமக்கு அந்த பா ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சாலே போதுமானது அப்படின்னு நினச்சி தைங்க. அப்போ தான் நம்மளால் ப்ளவுஸை வந்து குயிக்காக முடிக்க முடியும். தைக்கணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு தைக்காதீங்க, ஃபினிஷிங்காக இருக்காது. நீட்டாக தையல் எங்கே வருதுன்னு பார்த்து கவனமாக துணியை எடுத்து விட்டுட்டு அது அப்படி அடிங்க. அப்படி அடிச்சிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கரெக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். எங்கேயுமே ஏறத்தாழ எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து 2வது தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி தையல் போட்டுக்கோங்க.
தள்ளி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த டேர்னிங் வர இடத்துலலாம் ஊசி வந்து குத்திட்டு அதுக்கப்புறமா துணியை திருப்புங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். பாசிஎஃப் கரெக்டாக கிடச்சிருச்சு. தையலும் கரெக்டாக நம்ம அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்துட்டு நம்ம மடித்தோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நமக்கு கழுத்து அடித்ததுக்கப்புறம் அடித்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல லாஸ்ட்டு எண்டில் தையல் போட்டாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி கூட போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு தள்ளி ஏன் தையல் போடுறேன்னா கீழே மடித்த மாதிரி இருக்கும், அதுக்காக தையல் போடுறது. நான் வந்துட்டு லாஸ்ட்டு எண்டுலேயே தான் தையல் போட்டிருக்கேன். நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் போட்டு கொடுப்பேன். ஒரு சில பேர் வந்து எனக்கு 1/2 இன்ச்சுக்கு கீழே வந்து மடிச்சுதாக்கா இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா மட்டும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மடித்து கொடுத்துருவேன். இது கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் லைனிங் ப்ளவுஸில். இதுதான் ரொம்ப குயிக்காக வேலை முடியும். இப்போ கீழே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்துட்டு சுற்றிலும் லைனிங்க்கும் நம்ம மெயின் கிளாத்துக்கும் துணியை வந்து ஜாயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் தையல் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போது கரெக்டாக இந்தாண்ட பக்கமும் துணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த நம்ம லைனிங்கோட எண்டுலேயே விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை வெட்டிக்கோங்க. கரெக்டாக அந்த ஆம்கோலுக்கு இந்தாண்ட ஒரு டேர்னிங்க்கு அப்புறமா வர தையலை வந்து ரொம்ப பார்த்து கவனமாக தைச்சிக்கோங்க. இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு கூட நீங்கள் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா தான் இழுக்காமல் வரும், கரெக்டாக வரும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை வெட்டிட்டுங்க. அவ்வளோதான். அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து டாட் பிடிக்கிறது தான். பேக்கில் வந்து டாட் பிடிக்கணும். அது எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டரோட நடுப்பகுதி எடுத்து நீங்கள் டாட் பிடிச்சிக்கணும். பாருங்கள் எப்படின்ட்டு. ஓகே ஆயிடுச்சுங்களா? இதுதான் பேக் பார்ட்டு. இப்படி தான் தைக்கணும். கண்டிப்பாக தைச்சி பாருங்கள். பேக் பார்ட்டில் நம்மளோட அந்த ஷோல்டரோட நடுவில் நான் எடுக்கிற மாதிரி துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டாட் பிடிங்க. ஒரு 3.5 4 இந்த மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். 3.5 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கோங்க. அது கொஞ்சம் பர்ஃபெக்டாக நல்லா கரெக்டான அமையும். ரொம்ப லென்த்தாக இருக்காமல் கரெக்டாக இருக்கும். லென்த்தாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பிடிச்சிருக்கிறதே தெரியாத பிடிக்கிறது தான் மெயின் இதில். அவ்வளோதான். ஏன்னா 1/2 இன்ச்சு கீழே மடிச்சிருவோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சு போயிடும். மேலே 3.5 இன்ச்சுக்கு தெரியும். அவ்வளோதான். ஷோல்ட்ரு வந்துட்டு நம்ம மடிச்சிட்டோம். சாரி, ஷோல்ட்ருலேருந்து நடுப்பகுதி வந்து நம்ம டாட் பிடிச்சாச்சு. அவ்வளோதான். நெக் வச்சுட்டு நம்ம கழுத்தை திருப்பி மடித்து அடித்து டாட் பிடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் வந்துட்டு அடித்தது எல்லாம் இப்போது லைனிங்கோட மெயின் கிளாத்தை பதிச்சு வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டாட் தான் பிடிக்க போகிறோம். 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு அளவு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து 2யும் துணியை பிடிச்சிட்டு இது வந்து கீழே உள்ள டாட்டு மார்க் பண்ண டாட்டு. இது வந்து கரெக்டாக 2 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ஷார்ப்பாக வேணும்னு கேட்பாங்க. ஒரு சில பேர் நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த ப்ளவுஸ் வந்துட்டு அவங்க அப்படி தான் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த 3 டாட்லேயுமே வந்துட்டு 1 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி நான் பிடிச்சிக்கிட்டேன். 1 இன்ச்சு இந்த 1.5 இன்ச்சு கேப் இருந்தால் ஷார்ப்பாக இருக்காது. நான் வந்து இந்த மாதிரி வைக்கும்போது டேப் வச்சு அளந்துக்க மாட்டேன். ஷார்ப்பாக வேணும்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் கூட்டி தையலை பிடிச்சிக்க போகிறோம். ஷார்ப்பு இல்லை அப்படின்னா இது மாதிரி 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கொஞ்சம் கேப் இந்த 3 டாட்டுக்கும் உள்ள கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஷார்ப்பாக இருக்காது. உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா உங்கள் ப்ளவுஸில் உள்ள டாட்டோட அளவையே மார்க் பண்ணி எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கோங்க. இந்த டாட் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுரேஷ் கீர்த்தி சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. தேவைப்படுறவங்க வேணுங்கிறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இந்த டாட் பிடிச்சிக்கலாம். சென்டர் டாட் வந்து எப்பயுமே மார்க் பண்ணுவோம். இந்தாண்ட சைடில் வந்துட்டு நான் 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கேன். மேலே அந்தாண்ட ஆம்கோல் டாட் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக வரும். நான் எதை மெஷர்மெண்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுப்புற இருக்கிற கேப்பை மட்டும் நான் பண்ணிப்பேன். அது எனக்கு கரெக்டாக வரும்.
பட்டி வந்து கரெக்டாக வச்சு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், தப்பாக பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பட்டி ஜாயின் பண்ணும்போது பட்டியில் வந்து ஒரு முக்கோண ஷேப்புக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறமா பட்டியை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணினீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈஸியாங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏறத்தாழ எதுவுமே இல்லாமல் கரெக்டாக ஈவனாக இருக்கும். இல்லைனா பட்டியோட ஃபினிஷிங் வந்து தெரியாது. பட்டியில் லைட்டாக முக்கோண ஷேப்பில் ஒரு கோடு கூட கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த முக்கோண ஷேப்பை விட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு பட்டி அமையும். அடித்ததுக்கப்புறம் பாருங்கள், கரெக்டாக நீட்டாகவே இருக்கும். இந்த எக்ஸஸாக இருக்கிற பட்டி பீஸை வந்து நீங்கள் வெட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். எல்லா தையல்லையுமே 2 தையல் போட்டு ஃபினிஷிங் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கணும் அப்படின்னா அந்த முக்கோண ஷேப்பை வந்து ட்ராயிங் பண்ணி இது பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்து வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக பட்டி ஈவனான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த அண்டைப்பட்டியும் அந்த ஷார்ப் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல பக்கத்தில் இருந்து நீங்கள் வச்சு நீங்கள் தையல் அடிச்சிங்கன்னா திருப்புறப்ப கரெக்டாக நமக்கு படி கிடச்சிரும். பட்டிக்கு வந்து படிமான தையல் நான் இது வரைக்கும் போட்டது கிடையாது. ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க நடுப்புற தையல் போடுங்கன்னு சொல்லி தரல. அதனால நான் இன்னைய வரைக்குமே நான் வந்து பட்டி மேலே தையல் போட மாட்டேன். நான் தைச்சி கொடுக்குற வெளியில் தைச்சி கொடுக்குற ப்ளவுஸில் எதுலேயுமே வந்து பட்டி தையல் வந்து நான் போட்டிருக்க மாட்டேன். அதுதான் நான் தைச்ச ப்ளவுஸுன்னு கண்டுபிடிக்க எனக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நான் பட்டிக்கு தையல் மேலே போட மாட்டேன். ஏன்னா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து பட்டிக்கு வந்து தையல் மேலே போட மாட்டேன். 2 கீழே வந்து 2 தையல் போட்டு பட்டியை ஜாயின் பண்ணுறதோட சரி. இந்த பட்டிக்கும் மேல் தட்டுக்கும் நடுப்புற மேலே வந்து நான் தையல் போடவே மாட்டேன். அப்படி தான் இது மாதிரி தான் ஈவனாக இருக்கணும். இப்போது இந்த 2 பீஸையும் வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக எல்லா இடத்துலையும் கரெக்ட் அளவில் ஒரே அளவில் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். இதை வந்து இப்போது நம்மளோட பேக் பார்ட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணோன்னா நமக்கு இப்போ ஃப்ரண்ட் டு பேக்கும் ஓகே. பேக் பார்ட்டில் நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி வச்சு பார்த்து கழுத்து பகுதி இருக்குது. ஆம்கோல் சைடு ஆம்கோல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஜாயிண்ட் போட்டுட்டு வச்சு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை பிரிக்கிற மாதிரி ஆயிரப்போகுது. அடுத்து நெக்ஸ்ட்டு போட்டுட்டு இந்த நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண பார்த்திங்களா, அது வந்து நம்மளோட பின்பகுதிக்கு போகிற மாதிரி வச்சு இந்த மாதிரி டாட் பிடிச்சிருங்க. அந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம அடிக்கிற துணி எப்பயுமே வந்து பின்பக்கட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அடிச்சுக்கோங்க. கரெக்டாக ஷோல்ட்ரு கரெக்டாக இருக்கா, கழுத்து பகுதியில் நம்ம கை வச்சு ஜாயின் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணுறதை பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு சேஃபாகவும் இருக்கும். அதே மாதிரியே பிசுரை வந்து மேலே இது பண்ணிவிட்டு மேலே வச்சுக்கிட்டு ஒரு தையல், ஏன்னா அது பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த தையல் போட்டுக்கிறோம் நம்ம. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொக்கி பட்டி தான் வைக்க போகிறோம். கொக்கி பட்டி, நூல் பட்டி. கொக்கி பட்டி வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே துணி வந்து மேலே வச்சு உள்ளே திருப்பணும். சரிங்களா? இப்போது ஆல்ரெடி இப்போ நான் சுரேஷ் கீர்த்தி சேனலில் கொக்கி பீஸ் வி பீஸ் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொக்கி பட்டியில் கொக்கி தைக்கிற பக்கம் வந்து மேலே வச்சு நம்ம உள்ளே திருப்பணும். 1/2 இன்ச்சுக்கு கீழே மடிச்சுட்டு
1/2 இன்ச்சுக்கு கீழே மடிச்சுட்டு நேராக ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி இல்லைன்னா 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட அந்த மாதிரி தள்ளி தையல் போட்டு வாங்க. பட்டி பீஸ் எல்லாம் மேல் பட்டியை பார்த்து தான் இருக்கணும். இந்தாண்டையும் அதே 1/2 இன்ச்சுக்கு மடிக்கணும். சாதா ப்ளவுஸில் கட் பண்ணி விடுவோம், ஏன்னா கழுத்து பீஸ் வைக்கிறதுக்காக கட் பண்ணி விட்டுக்குவோம். இந்த லைனிங்கில் வந்து கட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம கழுத்து வந்து கிராஸ் பீஸ் இல்லாமல் திருப்பி வச்சுருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்ம மேலேயும் 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கணும், கீழேயும் 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்க போகிறோம். இது மாதிரி கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த துணிக்கும் லைனிங் துணிக்கும் இந்த மேல் துணிக்கும் நடுப்புற வந்து ஒரு கோடு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த நடுப்புறையே ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டாச்சு. இதை வந்து அப்படியே மடித்து இதை அப்படியே உள்ளே தள்ளி அடிச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். உள்ளே தள்ளி அடித்தாச்சு. டேர்னிங்லாம் ஊசியை வந்து துணியில் குத்திட்டு அப்புறம் திருப்புங்க, கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இதுதான் கொக்கி வைக்கிற பட்டி, சரிங்களா? இப்படி தான் அடிக்கணும். அடித்து பாருங்கள். இந்த துணி வந்து ஒரு பக்கம் மேடு ஒரு பக்கம் பள்ளம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான். அடுத்து வி பட்டி வந்து வைக்க போகிறோம். கொக்கி மாற்ற பட்டி வைக்க போகிறோம். அது எப்படின்னா கெட்ட பக்கத்துலேருந்து நல்ல பக்கம் திருப்பணும். அவ்வளோதான். சூப்பராக முடிஞ்சிருச்சு பாருங்கள், நீட்டாக இருக்குது. இப்போது கெட்ட பக்கத்துலேருந்து நல்ல பக்கத்துக்கு திருப்ப போகிறோம். அது நல்ல பக்கத்துலேருந்து உள்ளே திருப்பணும், இது கெட்ட பக்கத்துலேருந்து மேலே திருப்ப போகிறோம். இதுலேயும் அதே மாதிரி 1/2 இன்ச்சு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னா 1/4 இன்ச்சு தையல் போட்டுக்கோங்க. நான் அடிக்கிற மாதிரியே அடிச்சுக்கோங்க. இந்த துணியை மேலே தான் தூக்கி விடணும். இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை மேலே தான் எடுத்து விடணும். மேலேயும் 1/2 இன்ச்சு துணியை மடித்து விட்டுருங்க. அரை இன்ச்சுக்கு நல்லா மடிச்சுட்டு நம்மளோட அந்த ப்ளவுஸ் துணியில் மேலே நல்லா பாருங்கள், 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் துணியில் படுற மாதிரி மடிச்சுக்கணும். அந்த நம்ம ப்ளவுஸை வந்து மடிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. கரெக்டாக அந்த நம்மளோட ப்ளவுஸ் துணியில் தையல் வர மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோதான். நடுப்புற ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வி அடிக்கிறப்ப துணி நவுறாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நடுப்புற அடிச்சுட்டு அதுக்கப்புறமா 5 வி வந்து அடிச்சுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அடிக்கிறவங்க அடிச்சுக்கோங்க. 5 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட பட்டி வரைக்கும் 3 பீஸ் வந்துடும். கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு பேது, 2வது டாட்டுக்கிட்ட அந்த 1, 3வது வந்து பட்டிக்கிட்ட 3 வந்துடும். கீழ்பட்டிக்கிட்ட 2, அதுதான் கணக்கு. மொத்தம் 5. இந்த மாதிரி அடிக்கும் போது ரஃப்பு கொஞ்சம் அடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கொக்கி மாற்ற இடம் வந்து விடாது. அதுக்காக தான் ஊசியை குத்தி குத்தி திருப்பிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான அந்த வியை கொடுக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி வி பீஸ் அடிக்கும்போது அந்த ஃபஸ்ட்டில் வந்து நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஊசியை துணியில் குத்திட்டு அப்புறம் திருப்புங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். 3 பீஸ் அடிச்சிட்டோம். அடுத்து 2 பீஸ் பட்டிக்கு கீழே வந்தாச்சு. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா மார்க் பண்ணிவிட்டு அடிச்சுக்கோங்க. அப்படி அடித்தாதான் உங்களுக்கு வந்து அது சரியான இடத்துல இந்த வி வரும். இல்லை அப்படின்னா ஏறத்தாழ மாறிடும். ஒரு இடத்துல கேப் அதிகமாகவும் ஒரு இடத்துல கேப் கம்மியாகவும் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடும். அதுக்காக தான். லாஸ்ட்டு பீஸு. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தையல் அதிகமாக அதில் ரஃப் அடிச்சுட்டு அடிச்சிங்க அப்படின்னா கொக்கி மாற்ற இடம் சீக்கிரமாகவே வந்து
விடாது. ஏன்னா அதிக ஃபால்ட் வந்து இந்த மாதிரி கொக்கி மாட்ட முடியல, கொக்கி போடுற இடம் பிஞ்சிருச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இருக்காது. அதுக்காக தான். இப்போ நம்ம முடிச்சாச்சு. அடுத்து வந்து கை வந்து ஒட்டு கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸில் கை துணி வந்து நம்மளோட ப்ளவுஸ் துணி வந்து அதிகமாக வராது. கைக்கிட்ட வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் கை எப்படி ஒட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அரை இன்ச்சுக்கு வந்துட்டு நான் வந்து கை ஏற்கனவே மூட்டி வச்சிட்டேன். இப்போது கையை வந்துட்டு நம்ம அந்த ஒட்டு கொடுக்குற இடத்துல நம்மளோட ஏற்கனவே தைச்சி வச்சுருந்த இடத்துல 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஒட்டு கொடுக்குறதுக்கு தையல் போட போகிறோம். அந்தாண்ட மேலே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு துணியை மடித்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக மடிச்சுட்டு கொஞ்சம் ரஃப் தையல் அதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சுக்கு நல்லா துணியை வந்து மடித்து அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. நீட்டமாக அடிச்சுட்டு படிமான தையல் கண்டிப்பாக இதுக்கு போட்டே ஆகணும். ஏன்னா துணி வந்து நாளடைவில் போட வந்து நமக்கு இந்த மாதிரி இழுத்து போடுறப்ப எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்காக படிமான தையலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி துணியில் கண்டிப்பாக வந்து ஒட்டு கொடுத்து தான் ஆகணும். டிசைன் ப்ளவுஸில் துணி கம்மியாக தான் வரும். அதனால் ஒட்டு கொடுத்து தான் ஆகணுங்கிற பட்சத்தில் வேறு வழியே கிடையாது. நம்ம ஒட்டு கொடுத்து தான் தைச்சாகணும். அவ்வளோதான். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம அந்த கரெக்டாக நம்மளோட லைனிங் துணி அளவுக்கு ஒட்டு கொடுக்கணும். அதுதான் மேட்ரு இதில். கரெக்டாக ஈவனாக நம்ம லைனிங் துணி அளவுக்கு ஒட்டு கொடுத்துட்டு மீதி துணியை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஏன் இந்த துணியை அப்படியே வச்சு ஜாயின் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வரும் என்னங்கிறது தெரியாது. அப்படிங்கிறதுனால இருந்த துணியை அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டு மிச்ச துணியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி ஒட்டு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த பக்கமும் அதே மாதிரி தான் ஒட்டு கொடுக்க போகிறோம். ஒட்டு கொடுத்து எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம். லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா குடையிற பக்கம் முன்னாடி பின்னாடி எப்படி என்னங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து எப்பொழுதுமே குடையிறப்ப நம்ம ப்ளவுஸ் ஜாயிண்ட் பண்ணும் போது தான் நான் குடஞ்சிப்பேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி குடஞ்சிக்கோங்க. இது மாதிரி தான் குடஞ்சிப்பேன். நான் ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த மாதிரி வீடியோவுக்கு மட்டும்தான் குடஞ்சி காமிக்கணுங்கிறதுக்காக ப்ளவுஸ் கட் பண்ணும் போதே குடஞ்சிப்பேன். இல்லை அப்படின்னா நான் தைக்கும் போது எந்த பக்கம் குடையிற பக்கம் வருதோ அந்த பக்கம் நான் குடஞ்சிப்பேன். கையோட நடு சென்டரில் வச்சுட்டு தையல் போட்டுட்டு இந்த பக்கம் ரைட்டு லெஃப்ட் அப்படி தான் நான் வந்து கை ஜாயின் பண்ணுவேன். ஏன்னா அந்த நடுப்பகுதி வந்து அதிகமாக மாறிடுது அப்படிங்கிறதுனால, ஒரு சில ப்ளவுஸில் மாறிடுது அப்படிங்கிறதுனால இப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியே நான் ஜாயின் பண்ணிக்கிறது. ஏன்னா கரெக்டாக ஈவனாக கை இந்தாண்டியும் துணி கிடைக்கும், அந்தாண்டியும் துணி கிடைக்கும். இல்லைனா இந்த நடு சென்டர் அந்த அர்க்காத் பண்ண கட்டு வந்து மாறி வந்துடுதுங்கிறதுனால நான் இப்படி தான் கை ஜாயின் பண்ணிப்பேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈஸியான மெத்தடு தான் இது. பிகினர்ஸ் இப்போ தைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இதை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இந்த அண்டை வச்சுட்டு இது கரெக்டாக இருக்கா இல்லை மாறிடுச்சுன்னு பிரிக்க முடியாது. தைச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அது புரியும். சரி கொஞ்சம் கார்னர் மாறிடுச்சா நம்ம பிரிச்சுட்டு கூட தைச்சிக்கலான்னு தைப்போம். ஃபஸ்ட்டு தைக்கும் போது கண்டிப்பாக கை இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஆஃப் அந்த பக்கம் ஆஃப் ஜாயின் பண்ணிவிட்டு மறுதையல் கூட நீங்கள் வந்து நேராக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது நேராக ஒரு தையல் கை ஜாயின் பண்ணிட்டோம். நேராக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கை குடையிறது வந்துட்டு 3/4 இன்ச்சுக்கு குடஞ்சிக்கோங்க. மேலே வந்துட்டு ஸ்லீவோட ஆரம்பத்தில் 1.5 இன்ச்சை விட்டுருங்க. கீழே 1 இன்ச்சை விட்டுட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு படம் போட்டு குடஞ்சிக்கோங்க. நம்மளோட கீர்த்தி சுரேஷ் வீடியோவில் கை வந்து எப்படி வெட்டுறது அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக வேணுங்கிறவங்க இந்த வீடியோவையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கூட இந்த லைனிங் ப்ளவுஸ்க்கு எப்படி குடையணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான்.
கை ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து இப்போது கொஞ்சம் தையல் துணி வந்து முன்பகுதி வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு எனக்கு இந்த 4 டாட் ப்ளவுஸ் தனியாலாம் தைக்க தெரியாதுன்னா அது இன்னும் எனக்கு அது என்னங்கிறதே தெரியல. நான் இந்த மாதிரி துணி எக்ஸ்ட்ரா இருக்கும்போது இந்த மாதிரி 4வது டாட்டாக நான் பிடிச்சிப்பேன். அது உண்மையுமே அழகாகவே இருக்கும். அது எந்த தப்பு பிழையுமே தெரியாது. அதனால் இந்த மாதிரி 4வது டாட்டும் பிடிச்சி கொடுத்துருவேன். துணி எக்ஸஸாக வருது, முன்தட்டில் வந்து துணி எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிறப்ப இந்தமாரி 4வது டாட்டை பிடிச்சிப்பேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஈவனாக இருக்குது. அது பெரிய டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வருமா அப்படின்னா கிடையாது. அப்படிலாம் எந்த டிஃப்ரெண்ட்டுமே எனக்கு கொண்டு வரல. அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ளவுஸை வச்சு எங்கெங்கே தையல் வரணுமோ அந்த இடத்த வந்து நம்ம வந்து குறிச்சிட்டு கையை ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். கரெக்டாக ஃபஸ்ட்டு கொக்கி பீஸ் வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அதனால் கொக்கி பீஸுக்கு நேராக கீழே வந்து ஒரு அந்த தையலுக்கு லாஸ்ட் எண்டில் ஒரு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து வந்து ஆம்கோல்கிட்ட மார்க் பண்ணிக்க வேண்டியதான். கரெக்டாக இது வந்து மார்க் பண்ணணும், இல்லைனா ரொம்ப லூஸ் ஆகிடும், இல்லைனா ரொம்ப டைட் ஆகிடும். கரெக்டாக வச்சு பார்த்து குறிச்சிக்கோங்க. அடுத்து கை. அவ்வளோதான். இப்போ நம்ம கரெக்டாக அந்த 3 டாட்டையுமே கரெக்டாக நம்ம இணைக்கிற மாதிரி குறிச்சிக்கலாம். மேலே முடிஞ்சிருச்சு. ப்ளவுஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல், ஒரு 4 தையல் போட்டுக்கோங்க. இந்த தையல் ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குண்டாகுறாங்க அப்படிங்கிறப்ப தையலை பிரித்து விட்டுக்கலாம். ஒரு தையல் இல்லைனாலும் ஒரு தையல் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சேஃப்டிக்காக நம்ம 4 தையல் வந்து போட்டு கொடுத்துருவோம். அவங்க வேணுங்கிறப்ப அதை பிரிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் அவங்க வந்து கண்டிப்பாக பிடிச்சிக்கலாம். ஒரு ரொம்ப வந்து லூஸாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த 4 தையல் கண்டிப்பாக ப்ளவுஸுக்கு போடணுமானா கண்டிப்பாக போட்டு கொடுக்கணும். அது ஒரு ஃபினிஷிங்காகவும் இருக்கும். அவங்களுக்கும் அது வந்து கம்ஃபர்டபுளாக தையல் பிரிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தையல் பிரிக்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டாக அவங்களுக்கு இருக்கும். இப்போது ஏர்மாறாக இருக்கிற துணியை வந்து வெட்டி விட்ருங்க. துணி வந்து ரொம்ப பிடிச்சி ஒட்ட நறுக்கிறாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு அவங்க குண்டாகுறாங்க, நமக்கு துணி கொஞ்சம் வேணும், நீங்கள் வச்சே தைங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் துணி உள்ளே இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்காக தான். முடிச்சாச்சு. இப்படி தான் வந்து ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபினிஷிங் நல்லாவே இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் மேடும் கொஞ்சம் பள்ளமுமா டிசைன் இருக்கிறதுனால அப்படி இருந்துச்சு. மற்றபடி வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸை போட்டுட்டு கஸ்டமருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. லைட்டாக இந்த ப்ளவுஸில் வந்து லூஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. அதுதான் நம்ம ஒட்டு வச்ச இடம். லைட்டாக தான் வெளியில் தெரிஞ்சுது, ரொம்ப அதிகமாகலாம் வெளியில் தெரியல. அப்படியே தெரிஞ்சாலும் இது வந்து ஹாம்கோல் கைக்கு கீழே இருக்கும் அப்படிங்கிறதுனால இது அவ்வளோ பெருசாக நம்ம ஒட்டு வச்சோம் அப்படிங்கிறது தெரியாது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி லைனிங் ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுரேஷ் கீர்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ப்ளவுஸ் தைச்சி பார்த்துட்டு எப்படி ஃபிட்டிங் இருக்குது, எப்படி ஸ்டிச்சிங் இருக்குது அப்படின்னு முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.